இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். 5 நாட்களே உள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே தயாரான வேட்பாளர் பட்டியலுக்கு ராகுல் அதிருப்தி தெரிவித்ததால் புதிய வேட்பாளர் பட்டியலை தயாரித்து வருகின்றனர். இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் செய்வாதள அமைப்பு தலைவர் குங்ஃபு விஜயனுக்கு எம்எல்ஏ சீட் கேட்டு அவரது ஆதரவாளர்கள் சத்தியமூர்த்தி பவன் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜயனுக்கு வேளச்சேரி அல்லது தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். எங்களுடைய மாநில தலைவர் 11 ஆண்டு காலமாக காங்கிரஸ் சேவாதளத்தை அனைத்து மாவட்டந்தோறும் குக்கிராமங்கள் தோறும் உருவாக்கியிருக்கிறார். மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை வலுப்பெற வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக தான் கூட்டணியிலே 28 சட்டமன்ற காங்கிரஸுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பிரதித்துவத்தை எங்களுடைய தமிழ்நாடு சேவாதளத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸையும் மாநில காங்கிரஸையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சீட் கேட்டு போராட்டத்தின் போது டீசல் கேனுடன் வந்த பெண், என் தலைவனுக்கு சீட் தராவிட்டால் தீக்குளிப்பேன் என மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் டென்ஷனான காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் ராமோகன், கேமரா இருந்தால் விளம்பரத்துக்காக என்ன வேணாலும் செய்வீர்களா என்று கண்டித்து கலைந்து போக செய்தார். உள்ளாக்கம் சீட் வாங்குறதா கேமரால வரதா? இல்ல சார், எனக்கு சீட் வாங்க. கேமராக்கு நான் வர வேணும். எனக்கு சீட் வேணும். நோ பப்ளிசிட்டி. ஐ வாண்ட் டு வாட் விஜய் சீட். நீங்க உங்க கோரிக்கையை சொல்லிருக்கீங்க. நாங்க உடனடியாக தெரியப்படுத்துவோம், வேண்டியதை செய்றோம். இந்த அமர்க்களத்திற்கு நடுவே மகிழா காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையதுக்கு கிருஷ்ணகிரி தொகுதியில் சீட் வழங்க வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு பாதுகாப்புக்காக 33% இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் அம்மா இருக்கும் போதே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பிஜேபியும் 33% பெண்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களோட மகிழா காங்கிரஸ் ஹசீனா சையத் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் இப்போ வந்திருக்கு. சரிங்களா? அதனால் ஹசீனா சையத் அம்மாவுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு கிருஷ்ணகிரி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னு மகிழா காங்கிரஸ் சார்பாக நாங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே கண்டிப்பாக தாழ்மையுடன் எங்களுக்கு மகிழா காங்கிரஸில் அவங்களுக்கு சீட்டு தரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொடுக்கணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா என்கிற ரீதியில் அங்கு வந்த காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் ராமோகன், வேட்பாளர்களையே இன்னும் முடிவு செய்யல, அதுக்குள்ள இந்த போராட்டம் எல்லாம் தேவையா என கேட்டு அவர்களை கலைந்து போக செய்தார். முடிவு பெறாம அவங்களுக்கு கிடைக்கிற சீட்டை நீங்க கெடுத்துருவீங்க போலுங்க. ஒரு நிமிஷம், அவங்க ஒரு நல்ல தலைவி, தமிழக காங்கிரஸோட மகளிர் பிரிவோட தலைவி. அவங்களுக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன நடக்குன்னு தெரியாம, யாரு கிடைக்குன்னு தெரியாம நீங்களா போராட்டம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே பெண்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி தமிழக காங்கிரஸோட தலைவர் செல்வபிரதியை சொல்லியிருக்காங்க, கிரீஸ்வரங்க சொல்லியிருக்காரு, ஆல்வாஜி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இது தேவையில்லை. அதனால எல்லாரும் அமைதியாக கலைஞ்சு போங்க. நல்லபடியா அவங்களுக்கு நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரியா? காங்கிரஸ் உட்கட்சி போராட்டங்களால் சத்தியமூர்த்தி பவனில் பரபரப்பு ஏற்பட்டது.